நான் அந்த வீடியோ பார்த்தேன். விசிலுக்கு தான் போட்டு வந்திருக்காரு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை என கூறி திமுகவினர் அட்டகாசம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கைஸ், திமுகவோட ஆதரவாளர் செந்தில்வேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தான் ஐடி கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்கும் சோறு போடுதான், அவன் சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுறீங்க, அந்த சோறை பாத்தீங்கன்னா திமுக தான் போட்டுது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசியிருக்காரு. எதுக்காகனா ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களா தாவேக்காக ஓட்டு போட்டாங்களா, சோ அதனால சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, அந்த சோறே திமுக தான் உங்களுக்கு போடுது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த மேட்டர் என்னன்னு டீடைல்டா பார்க்க போறோம். சோ இது கூடவே பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் பயங்கரமா தமிழ்நாட்டுல கொள்ளை போயிட்டே இருக்கு. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பல்வேறு பகுதிகளில் டிராவல் மண், அதே சமயத்தில் கல்குவாரியில சட்டவிரோதமாக வெடி வைத்து பாறைகளை எடுத்து வருவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமான் எத்தனையோ இடத்துல கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப நியூஸ் 24/7 தமிழ் பாத்தீங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கனிம வளங்களை இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே கிருஷ்ணகிரியில ஒரு கிராமத்துல திமுக ஓட்டு போடல அப்படின்ற காரணத்துக்காக அங்க இருக்க வாட்டர் டேங்க் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. திமுக ஓட்டு போடாத இந்த கிராமத்துக்கு வாட்டர் டேங்க், தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னடா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது எல்லா மேட்டரையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சீரியஸ்லி சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த செந்தில்வேல்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவாளர். சோ அவருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க அதிகமா தாவேக ஓட்டு போட்டாங்களா. அதனால தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஐடி கம்பெனின்னு ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான்டா, திமுக மட்டும் இல்லைன்னா பீகார் மாதிரி தானே இது இருந்திருக்கும். சோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்ததே திமுக தான்டா, உங்களை படிக்க வச்சதே திமுக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? சோத்துல உப்பு போட்டதுன்னா சாப்பிடுறீங்க, அந்த சாப்பாடே உங்களுக்கு போட்டதே திமுக தான்டா. ஆன் சைட்டுக்கு போறீங்களே நீங்க, அந்த ஆன் சைட்டுக்கு போட்டு நல்லா சம்பாதிக்க தெரியுதுல, அதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகை செஞ்சது யாரு? திமுக தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் இதே மாதிரி ஒரு மேட்டர் எடுத்து தான் பாத்தீங்கன்னா திமுகவை போட்டு பொழந்தாரு. அதாவது பகுத்தறிவுனாலே பெரியார் தான், நீங்க எல்லாரும் சட்டை போட்டு சுத்துறதுக்கு காரணமே பெரியார் தான், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் மூளை இருக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான், ஜாதி ஒழிப்புனாலே பெரியார் தான், எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார், திமுக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சீமான்ற ஒரு மனுஷன் தான் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிலாம் இல்லையே, எங்க முன்னோர்கள் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்புக்கு போராடி இருக்காங்க, பகுத்தறிவு அவங்களுக்கும் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நாங்க சட்டம் போட்டுட்டு தான்டா இருந்தோம். சோ இது எல்லாத்தையும் பெரியார் மட்டும் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றதை என்னால அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சீமான் மட்டும் தான் கொந்தளிச்சு பேசியிருந்தாரு. அந்த சமயத்துல அவருக்கு எதிராக நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஏன்னா இது பெரியாரிஸ்ட் அப்படின்னு பேசிக்கிறதா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சீமான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. அது என்ன எல்லாமே பெரியார் தான் பண்ணது. பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சிருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்ன சிவாஜி தான், பெண்ணின்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? அடுக்கு பண்ண சட்டி பண்ண விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டெல்லாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டை வச்சுட்டு இருந்தானா? வாழு மேல வச்சு நாங்க வீர போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற, வரலாற்று வல்லபாய் பட்டையில வைக்கிற என் பாட்டை மாவுச்சி வைக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விளையாட்டு பண்றீங்க நீங்க. பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல.
அந்த எண்ணத்துல பெரியார தவிர வேற யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி திமுக ஒரு இமேஜை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சது வந்து சீமான் மட்டும் தான். சோ இந்த விஷயமும் இப்ப திமுக அதுதான் பண்ணுது. திமுக மட்டும் தான் எல்லாம் பண்ணுச்சு, திமுக மட்டும் தான் எல்லாம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றது கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அது எப்படி பெரியார் மட்டும் தான் எல்லாருமே பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்ப திமுக சார்ந்தவங்க இது சொல்லிட்டு இருக்காங்க. திமுக இல்லனா அவங்க ஐடி கம்பெனிஸே இருக்காரு, திமுக இல்லனா நீங்களா படிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, ஆனா உன பீகாரை கம்பேர் பண்றாரு, பீகார் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி தான் தமிழ்நாடு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுல திமுக இருக்கு சரி, கர்நாடகால திமுக இல்லையா, அங்க எப்படி ஐடி கம்பெனிஸ் வந்தது? இப்போ இங்க இருக்க ஐடி கம்பெனிஸும் கர்நாடகாக்கு தானே போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு தானே இருக்குது இங்க லட்சணம். இதுல சரி ஓகே கர்நாடகா விடுங்க, இந்த இடத்துல கேரளால ஐடி கம்பெனி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரால ஐடி கம்பெனி இருக்கு, தெலுங்கானால ஐடி கம்பெனி இருக்கு, நம்மளோட அதிகமா இப்போ அவங்க தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே வரதுக்கு காரணம் என்ன? அங்க திமுக இல்லையே, என்னடா கதை விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இஷ்டத்துக்குன்னு பேசுறது வாய் இருக்குன்னு, அது எப்படி என்ன மென்டாலிட்டி? அது ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க டிவி கேக்கு ஓட்டு போட்டாங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களா சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, உங்களுக்கு அந்த சோறை போட்டதே திமுக தாண்டா அப்படின்னு பேசுறது. செந்தில்வேல், மிஸ்டர் செந்தில்வேல், நீங்க வேணா திமுக ஆதரவாளரா இருக்கலாம், நீங்க சாப்பிடுறீங்களா நக்கி நக்கி சாப்பிடுவீங்களா, அந்த சாப்பாடு வேணா திமுக போட்டதா இருக்கலாம். அதுக்குன்னு நாங்க சாப்பிடுறதெல்லாம் ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க உழைச்சி சாப்பிடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து திமுக போடுறது இல்ல, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால சாப்பிடுறான். ஓகேங்களா? இங்க திமுக வந்து ஓசில சாப்பாடு போறது இல்ல. இதுக்கு தான் சொல்றது, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு தொலையாதீங்கடா, இவ்வளவு கேவலமா பேசுவானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்பா பார்த்தாலும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. இந்த எலெக்ஷன்ல அதே மாதிரி தான் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் காசை மானவரே விட்டு இறைச்சிருச்சு, எல்லாரும் காசு வாங்கிட்டாங்க. ஆப்வியஸா காசு வாங்கிட்டு ஓட்டு போடதா செஞ்சிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் பாருங்களேன், கண்டிப்பா தெரியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவிகே சார்ந்தவங்க டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற போது இல்ல டிவிகே எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் மேல இருக்க வன்மை இல்ல, ரியாலிட்டி அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் திருந்தல, காசுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு எடுத்துட்டு போய் கொட்டுன்னு கொட்டுறாங்க. அதுக்குன்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரசிக மனப்பான்மையில ஓட்டு போறது சரின்னு நான் சொல்ல வரல, அதுவும் தப்பு தான். இந்த இடத்துல கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா விஜய் வந்து கனிம வளங்களுக்கு எதிராக என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போட்டுருக்கணும். அது ஏன்னா திமுக பண்ற தப்புனா இந்த இடத்துல விஜய் கிட்ட இருக்கிறதும் சில தப்புகள் இருக்கு. அதை தான் இத்தனை வீடியோ நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல கனிம வளங்களை பத்தி இப்ப பேசியே ஆகணும். நியூஸ் 24x7 தமிழ் நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டை மீறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டூப்ளிகேட் பாஸ்போர்ட் எடுத்து வாயில கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த சீமான்ற ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல கத்துன்னு கத்திருக்காரு, கனிம வளங்களை என்னோட வளங்களை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா எந்த நியூஸ் சேனல் அதை எடுத்து போடாது. அப்படி இருக்கிற காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு இது விழிப்புணர்வு வரல. ஆக்சுவலா விழிப்புணர்வு வந்துச்சுன்னா காசுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. விழிப்புணர்வு வராம இருக்க ஒரே காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் வந்து காசுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கிராமத்துல பாருங்க, கிருஷ்ணகிரியில ஒரு கிராமத்துல திமுகவுக்கு ஓட்டு போடல அப்படின்ற ஒரு காரணத்தினால இருக்கிற வாட்டர் டேங்க் தண்ணி பைப் எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டு அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னடா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவர் திமுகவை சேர்ந்த பெருமாள் என்பவர் தலைமையில் கரடி கவுண்டரை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் திரண்டு வந்து, நான் தலைவராக நின்ற போது இங்கு இருந்தவர்கள் யாரும் ஓட்டு போடவில்லை, தற்போது நடந்த தேர்தலிலும் ஓட்டு போடவில்லை, அதனால் உங்களுக்கு தண்ணீர் இல்லை என கூறி பொதுமக்கள் பயன்படுத்திய குடிநீர் தொட்டியை அடித்து நொறுக்கி விட்டு சென்றுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுகவுக்கு ஓட்டு போடலனா என்ன இது? கிட்டத்தட்ட இப்ப இந்த செந்தில்வேல் சொல்றதும் அந்த கிராமத்துல அவனுக்கு பண்ணது ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடல, சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, உங்களுக்கு அந்த சோறு போட்டதே திமுக தாண்டா அப்படின்றது செந்தில்வேல் சொல்றது. இந்த இடத்துல அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு எதுக்குடா தண்ணி நாங்க கொடுத்ததானே, அந்த தண்ணியை நாங்க கட் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற ஒரு எகத்தாளத்துல ஆணவத்துல வந்து கட் பண்ணிட்டு போறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? திமுக ஓட்டு போலனா தண்ணியை கட் பண்றது, திமுக ஓட்டு போலனா நீங்க உங்களுக்கு போட்ட சோரே திமுக தானே போட்டது, நன்றி விசுவாசம் இல்லையான்னு கேட்கறது. எப்பா டேய், தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சொரணம் ஏதாவது ஒன்று இருந்தா தயவு செஞ்சு காசுக்கு ஓட்டு போட்டு தொலையாதீங்க. நீங்க வந்து பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்னு சொல்றீங்க, நம்மளோட மலைகள் எவ்வளவு கொல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுதா? கனிம வளங்களை வந்து பாத்தீங்கன்னா அறுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இந்த ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டேல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறோம்.
இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான்லாம் விஜய் புதுசா வரும்போது எதுக்கு சப்போர்ட் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி விஜய் புதுசா வராரு, அவர்கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அவரும் பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக மாதிரி இருக்க மாட்டாரு, அவரு சீமானு இந்த திருமாவளவன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்கன்னா அழகா இந்த ரெண்டு கட்சியும் அடிச்சு நவுத்திட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலா சீமானும் அதை தான் நினைச்சாரு, தம்பி வருவாரு கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம் அடிச்சிடலான்னு. ஆனா விஜய் வந்து அந்த இடத்துல திருப்பி திராவிடத்தை திருப்பி தூக்கிட்டு வந்து திருப்பி பெரியாரை தூக்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாம திருப்பி திராவிட அரசியல் அதே இலவசங்கள் அதே இதை தூக்கிட்டு வந்தார் பாத்தீங்களா. அங்கே தெரிஞ்சு போச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்க இந்த ஆல்ரெடி அதிமுக திமுக என்ன அரசியல பண்றாங்களோ அதே தான் பாத்தீங்கன்னா தாவேகாவும் பண்ண போது அப்படின்றது அங்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த ஏமாற்றத்தில் தான் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் சொன்னது காரணம் என்னன்னா டிவிகே பண்ற அரசியல் தப்பு தப்புன்னு சொன்னது காரணம் அது ஏமாற்றம் தான். ஏன்னா புதுசா ஒரு சேஞ்ச் கோர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது திருப்பி இது சேஞ்ச் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை தான் கொடுக்குது அப்படின்றத அப்பட்டமா ப்ரூவ் பண்ணாரு. நான் அதனால தான் சொல்றேனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இந்த அரசியல் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. கனிமூலங்களை தூக்கிட்டு போறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் பண்ணாம வெறும் வாக்குக்கான அரசியலை மட்டும் பண்றது, இலவசங்களுக்கு வந்து ஓட்டு போட மக்களை வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்படுத்துறது, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு பழக்கப்படுத்துறது. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடுறாங்க. எதுக்கோ போராடி பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு வந்து காசு தரலன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல போராடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களை வந்து பழக்கப்படுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல என்ன மண்ணாங்கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா கண்ணு எதிர்க்க எல்லாருக்குமே தெரியுது காசு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, காசை கொடுத்து தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இப்படி நீங்க வந்து எலெக்ஷன் வைக்கிறதுக்கு இப்படிலாம் வைக்காம டைரக்டா ஏலம் விடுறேன், தமிழ்நாடு வந்து ஏலம் விடுறேன், யார் அதிகமா காசு கொடுத்து ஏலம் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமே. அழகா அம்பானியும் அதானியும் வந்து ஏலத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களே. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படிதாங்க தோணுது. இது வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, லிட்டரலா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இல்லைன்னா இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஓட்டு வாங்கிட்டு கடைசியில் அந்த மக்களையே பார்த்தீங்கன்னா ஏளனமா பேசுறது. ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, அந்த சௌரம் வந்து உங்களுக்கு போட்டதே வந்து திமுக தாண்டா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு போலன்னா கொலை அடிச்சு உடைக்கிறது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படா உங்களுக்கு இவ்வளோ எகத்தாலம் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், தயவு செஞ்சு திமுக நான் வந்து பரம்பரை திமுக அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. சக மனுஷனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க இவங்க பண்றது சரியா, திமுக கட்சியில இருக்கவங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் சரியான்னு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுனாலும் இதே மாதிரி தான் எல்லாருமே குரல் கொடுக்கணும். அந்த இடத்துல அவங்க பண்றது ரொம்ப தப்புங்க. திமுக ஓட்டு போலனா தண்ணி விட மாட்டாங்களா? திமுக ஓட்டு போலனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நன்றி கேட்டவங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. திமுக தான் எல்லாமே பண்ணுச்சா? அதே தான் ரொம்ப நாளா இந்த கட்டமைப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக தான் எல்லாம் பண்ணுச்சு, திமுக தான் எல்லாம் பண்ணுச்சு. இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சாங்க. அந்த படிப்பை கொடுத்தது காமராஜர். ஆக்சுவலா காமராஜர் வந்து படிப்பை கொடுத்தாரு. படிப்பை கொடுத்ததுனால தான் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து மேல போக முடிஞ்சது. சோ இங்க வந்து எல்லாமே திமுக தான் கிரெடிட்ஸ் எடுத்துட்டு போயிடுறது. திமுக வந்து பாத்தீங்கன்னா பண்ணலன்னு சொல்ல, ஆனா எல்லாமே திமுக தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க. திமுக இல்லனா எல்லாரும் முட்டா மூதியா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? திமுக இல்லனா எவனுக்கு மூளையே இருந்திருக்காதா? திமுக இல்லாத கர்நாடகா டெவலப் ஆகுது, திமுக இல்லாத ஆந்திரா டெவலப் ஆகுது, தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்காதா? எப்பா நீங்க வேணா போயிடுங்களேன், ஒரு 5 வருஷம் போங்களேன். நீங்க 10 வருஷம் இல்லாதப்ப அதிமுக இருந்தது, அப்ப தமிழ்நாட்டில் வந்து எவனும் படிக்கலையா? எனக்கு புரியலையே. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க படிக்கிறாங்கன்னா அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆட்சியிலும் டெவலப் ஆச்சு. அதனால தான் எல்லாம் படிச்சாங்க. திமுக இல்லனா கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது, திமுக இல்லனா யாருக்குமே மூளையே வளர்ந்துருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நினைக்க இவர் பேசுறதை கேட்க அவ்வளவு கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது கூட ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். சீமான் ஓட்டு போட்ட மேட்டர் இருக்குல்ல, நான் கூட 2-3 வீடியோக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு சீமான் ஓட்டு போட்டது வந்து டிவிகே ஓட்டு போட்டாரு அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டிவிகே சார்பில் இந்த ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போ வந்து அது வந்து சீமான் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்ட மாதிரி இருக்கு, அது ஒரிஜினல் வீடியோ மாதிரி தான் இருக்கு, போட்டிருந்தாலும் தப்பு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா டிவிகேக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அந்த வீடியோ பார்த்தேன், மாதிரி விசிலுக்கு தான் போட்டு வந்திருக்காரு. ஐயா ஃபெலிக்ஸே, இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா இருக்காயா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவரியா, அவர் அவ்வளோ கொள்கைகள் எடுத்து வைக்கிற மனுஷயா, அவர் எதுக்கா டிவி கேக்கு ஓட்டு போட போறாரு? அது ஃபேக் வீடியோன்றது பார்த்தாலே தெரியுது, உனக்கு தெரியல. ஆனா நீங்களாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், விஜய் மட்டும் சிஎம் சீட்டு மேல ஒரு வெறியில இல்லாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம வந்து சிஎம் ஆயே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து அவருக்கு வந்துருச்சு. லிட்டரலா இதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு அந்த வெறி இல்லைன்னா
ஓகே நம்ம எல்லாரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆட்சியை பிடிப்போம், முதல்ல இந்த திமுக அதிமுக வெளியேற்றிட்டு ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாருன்னா அவரு சீமானு நான் சொன்ன மாதிரி திருமாவளவன் ராமதாஸ் இவங்களாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அதிமுக திமுகன்ற ரெண்டு கட்சி ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஜய்க்கு நான் தான் சிஎம் சீட்ல போய் உட்காரணும், வந்த உடனே நான் போய் சிஎம் சீட்ல உட்கார்ந்தணும் அப்படின்ற ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த ரொம்ப ஆசைப்பட்டதான் ஒரு பெரிய தப்பு. அதுக்கான ஆப்பு என்ன அப்படின்றத மே 4ஆம் தேதி அனுபவிப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கும் அவருக்கும் போன பேச்சுவார்த்தையிலேயே 117 இடத்துல நீ நில்லு, 117 இடத்துல நான் நிக்கிறேன், யார் அதிகமான இடத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆகலாம், அதுக்கு அடுத்து ஜெயிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலா நியூஸ்லாம் லீக் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் ரெண்டு பேரும் உடன்பட்டு வந்திருந்தாலே போதுமே. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அது உடன்படவே இல்லை. ஆனா நான் தான் சிஎம் அப்படின்ற ஒரு தாட்லயே இருந்துட்டாப்ல. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இந்த மே 4ஆம் தேதி அவர் புரிஞ்சுப்பாரு. அந்த சிஎம் வந்து வெறி மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இல்லை. இன்கேஸ் அந்த ஒரு எண்ணம் இருந்திருந்தது, திமுகவை நான் வந்து மாற்றணும், இந்த இலவச அரசியலை மாற்றணும், இந்த வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வச்சு நடத்துகிற ஒரு அரசியலை வந்து நான் மாற்றணும், மக்களுக்கு உண்மையிலே நான் நல்லது பண்ணணும், இந்த ஓட்டு காசு கொடுக்குற ஒரு அரசியலை மாற்றணும் இப்படிலாம் நினச்சிருந்தாருன்னா கொஞ்சம் அவரோட அந்த சிஎம் அந்த ஒரு ஆசை இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் இறக்கியிருப்பார். ஸோ அது வந்து இறங்காமல் அப்படியே இருந்ததுனால கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இது எதுக்கு வழிவகுத்துக்குதுன்னா திமுக அதிமுக தான் திருப்பி வழிவகுத்துக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். மே 4ஆம் தேதி பாருங்களேன். எனிவேஸ் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைசி வரைக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற மழை நாளைக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை தரமாட்டானுங்க, உங்களை வந்து தெருநாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் காசுக்கு உங்கள் உரிமையை வைத்தீங்கன்னா உங்களுக்கு உரிமையே இல்லை கேள்வி கேட்கறதுக்கு. எதிர்த்து எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் வேற நிறைய கிராமங்கள் கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குறோம், எந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடல, உங்களோட உரிமையே அதுதான், அந்த உரிமையை நீங்கள் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை. அதாவது நீங்கள் ஓட்டு போட்டு கேள்வி கேட்டாலும் உங்களை மதிக்க மாட்டானுங்க, ஓட்டே போடாமல் நீங்கள் போய் கேள்வி கேட்டீங்க எப்படி மதிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.